Hey guys, this is your DK again. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஹக்கிங் ஃபேஸ் மூலியமா ஒரு ஜென் ஏஐ அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்றதுதான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்? ஒரு சின்ன கொஸ்டின் ஆன்சர வந்து ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து யூஸ் பண்ணி ஜூபிட்டர் நோட்புக்ல ரன் பண்ணோமையா? இப்ப அதே இத ஒரு ஹக்கிங் ஃபேஸ் அப்ளிகேஷனா டெவலப் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க huggingface.comல போய் ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட பேஜ். சப்போஸ் இந்த பேஜ் வரலைன்னா, நீங்க ஸ்பேஸ்ன்னு இருக்கு இல்லையா? இத ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் ரிஃப்ரெஷ் ஆகும். இங்க கிரியேட் நியூ ஸ்பேஸ்ன்னு இருக்கு இல்லையா? இந்த கிரியேட் நியூ ஸ்பேஸ கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க நீங்க ஒரு பேர் குடுக்கணும். நான் சும்மா QS1 சம்திங் அப்படின்னு ஒரு பேர் குடுக்குறேன். கொஸ்டின் ஆன்சருக்கு GenAI QS1 சம்திங் லைக் GenAI 1 அப்படின்னு பேர் குடுக்குறேன். அதுக்கப்புறம் லைசென்ஸ் வந்து தேவையில்ல. இத அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ நீங்க எத யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறீங்க? டாக்கர் யூஸ் பண்ணி பண்ண போறீங்களா? நீங்களா ஸ்டாட்டிக்கா பண்ண போறீங்களா? வேற ஏதாச்சான்னு கேக்குது. நம்ம ஸ்ட்ரீம்லிட்ன்னு ஒரு பைத்தான் பேக்கேஜ் இருக்கு. இது வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ பைத்தான் மூலியமா ஈஸியா கிரியேட் பண்ணலாம். லெஸ் நம்பர் ஆஃப் கோட்ல. ஸோ நான் ஸ்ட்ரீம்லிட் குடுக்குறேன். என்ன ஹார்ட்வேர் அப்படின்னு கேக்குது. உங்களுக்கு தேவையான ஹார்ட்வேர் குடுத்துக்கலாம். நமக்கு ஃப்ரீ வெர்ஷன் இதுதான் அவைலபிள். இங்க நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மத்ததெல்லாம் பே பண்ற மாரி இருக்கும். இது ஃப்ரீ வெர்ஷனால ஃப்ரீ வெர்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். பப்ளிக்கா, பிரைவேட்டான்னு கேக்குது. நான் பப்ளிக்ன்னு குடுத்துக்கிறேன். கிரியேட் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ ஹக்கிங் ஃபேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெனரேட்டிவ் ஏஐ ஓப்பன் ஏஐ வந்து நெறையா ஜென் ஏஐ டிரான்ஸ்ஃபார்மர் அல்காரிதம ஃப்ரீயா குடுக்குறான் இல்லையா? ஓப்பன் சோர்ஸ் பண்றான் இல்லையா? அதே மாரி ஹக்கிங் ஃபேஸும் ஒன் ஆஃப் த ஜென் ஏஐ ஓப்பன் சோர்சிங் கம்பெனி. அவன் நாட் ஒன்லி அல்காரிதம் மட்டும் ஓப்பன் சோர்ஸ் பண்றதில்ல. இந்த மாரி அப்ளிகேஷன் டெவலப்மென்ட் இந்த மாரி இதுக்கும் யூசர் ஃபங்ஷனாலிட்டீஸ் டெவலப் பண்ணி வச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்க போய் ஃபைல்ஸ கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் ஏற்கனவே என்னோட GitHubல கோட் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த GitHub லிங்க் உங்களுக்கு யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். இதுல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 ஃபைல் இருக்கும். ஒண்ணு வந்து ரெக்யர்மென்ட்.txt. ரெக்யர்மென்ட்.txtனா என்னன்னா, இப்ப போன வீடியோல நம்ம தான் பிப் இன்ஸ்டால் லாங் செயின், பிப் இன்ஸ்டால் ஓப்பன் ஏன்னு குடுத்தோம் இல்லையா? நம்ப ஒரு டெவலப்மென்ட் என்வைரன்மென்ட் போகும்போது நம்ம பிப் இன்ஸ்டால் குடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் பேக்கேஜ் வேணுமோ, அத வந்து இப்படி நீங்க குடுத்துறலாம். இந்த ரெக்யர்மென்ட்.txt ஃபைல்ல போட்டு குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பிப் இன்ஸ்டால் பண்ணும். ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா, env sample.txt. இங்க வந்து ஜஸ்ட் ஒரு எம்ப்டி வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் ஏஐ ஏபிஐக்குன்னு ஒரு எம்ப்டி வேரியபிள் டிஃபைன் பண்ணி, அதோட வேல்யூ வந்து எம்ப்டி ஸ்ட்ரிங்கா குடுத்து வச்சிருக்கிறேன். அது ஏன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, app.py. இந்த app.py பைத்தான் ஃபைல்ல போனீங்கன்னா, இதுதான் அந்த ஃபைல். பெருசா ஒண்ணும் இல்ல. டைரக்ட்டா இங்க வாங்க. யூசர் இன்புட்ன்னு இருக்கா? கெட் டெக்ஸ்ட். இது என்ன பண்ணும்? யூசர் கிட்ட ஒரு இன்புட்ட வாங்குது. கெட் டெக்ஸ்ட்ன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பேஜ் st.set பேஜ் சம்திங் போட்டு லாங்செயின் டெமோன்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுது. ஒரு ஹெட்டர். இதுதான் அதோட ஹெட்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, யூசர் கிட்ட இன்புட் வாங்குது. யூசர் கிட்ட இன்புட் வாங்கி, அந்த யூசர் இன்புட்ட லோட் ஆன்ஸர்ன்னு ஒரு ஃபங்ஷனுக்கு பாஸ் பண்றேன். இந்த லோட் ஆன்ஸர பாருங்களேன். போன வாட்டி எழுதுன அதே கோடு தான். மாடல் என்னது? GPT 3.5 டர்போ இன்ஸ்ட்ரக்ட். இந்த ஜென் ஏஐ ஆர்க்கிடெக்சர் மாடல வாங்கி, இதுகிட்ட அந்த யூசர் குடுக்குற கொஸ்டின பாஸ் பண்ண போறேன். ஸோ இது வந்து ஒரு ஆன்ஸர் குடுக்க போது. இந்த ஆன்ஸர், ரிட்டர்ன் ஆன்ஸர் இத வாங்கி, இந்த ரெஸ்பான்ஸ வந்து எப்பன்னா, இந்த ஜெனரேட் பட்டன் கிளிக் பண்ணும்போது தான், இது வந்து இந்த ஃபங்ஷன கால் பண்ணி, எனக்கு அந்த ஆன்ஸர வந்து பிரிண்ட் பண்ண போது இங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஹை லெவலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க பாருங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ டைரக்ட்டா போறோம். இங்க ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா? ஆட் ஃபைலு, அப்லோட் அ ஃபைல்ன்னு குடுங்க. இந்த 3 ஃபைலும் நீங்க Gitலருந்து டவுன்லோட் பண்ணி திரும்ப அப்லோட் பண்ண போறீங்க. பெருசா ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஸோ இந்த 3 ஃபைலும் அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு கமிட் டூ மெயின் பிரான்ச் இத மட்டும் குடுத்துருங்க. ஓகேங்களா? இத குடுத்துட்டு இங்க செட்டிங்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன். இந்த செட்டிங்ஸ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஃப் சீக்ரெட்ன்னு குடுங்க. ஓகேங்களா? சீக்ரெட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நியூ சீக்ரெட்ன்னு சம்திங்ன்னு இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. இது எதுக்குன்னா, சப்போஸ் இந்த கோடுலயே என்னோட ஏபிஐ கீ போன வாரம் காமிச்சேன் இல்லையா? இந்த கோட்லயே என்னோட ஏபிஐ கீ குடுத்தேன்னா, நீங்க மத்தவங்க யாராச்சும் யூஸ் பண்ணிடுவாங்கல்ல. அத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. அதனால என்ன பண்றாங்க, அதுக்கு தான் இந்த env sample.txtன்னு ஒரு ஃபைல கிரியேட் பண்ணி, இப்படி ஒண்ணு போட்டு வச்சுடுறாங்க. ஸோ என்ன பண்ணணும், வேல்யூல அந்த ஏபிஐ கீய பேஸ்ட் பண்ணணும். நேம்ல வந்து இந்த பேர நீங்க பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது இன்ஃபர் பண்ணி எடுத்துக்கும்.
ஸோ இது மூலயமா உங்க ஏபிஐக்கு யாரும் திருட முடியாது. ஓகேங்களா? ஸோ சேவ்ன்னு குடுத்துடுறேன். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஏபிஐக்கு எல்லாம் போட்டாச்சு. ஃபைல் அப்லோட் பண்ணியாச்சுங்களா? பக்கத்துல இந்த ஆப்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இத மட்டும் அப்படியே கிளிக் பண்ணுங்க. சம்திங் லைக் ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆறனால உங்களுக்கு ஸ்டாட்ஸ்லாம் காமிக்குது. இத நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம் தேவையில்ல. ஸோ பில்டிங் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம்னால இந்த அப்ளிகேஷன் இது பில்ட் பண்ணுது. ஓகேங்களா? இப்ப எனக்கு அப்ளிகேஷன் பில்ட் ஆயிடுச்சு. ரன்னிங்ன்னு வருது. ஸோ நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கணும். போன வாட்டி கேட்ட அதே கொஸ்டின் நான் கேட்கிறேன். ஓகேங்களா? வாட் இஸ் த கரன்சி ஆஃப் இந்தியா? சம்திங் ஜெனரேட் நீங்க ஜெனரேட்ன்னு கிளிக் பண்ணும்போது தான் சப்மிட் த கரன்சி ஆஃப் இந்தியா இஸ் இந்தியன் ரூபீஸ்ன்னு வருது. இப்ப வேற ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கலாமே. ம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு கேட்கிறேன். மைட் பி இந்த டேட்டா வந்து 2021 வரைக்கும் லிமிட் ஆயிருக்கு. ஸோ என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் அ பிரைவேட் அமெரிக்கன் ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சர் சம்திங். ஸோ ஒரு சிம்பிள் கொஸ்டின் ஆன்சர் அப்ளிகேஷன் வந்து நீங்க GenAI யூஸ் பண்ணி ஹக்கிங் ஃபேஸ் மூலியமா ஒரு ஆப்பா டிப்ளாய் பண்ணியிருக்கீங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் கோட் எழுதியிருக்கும். பட் இது உங்களுக்கு ஒரு நல்ல யூஐ இன்டர்ஃபேஸ் மாரி குடுக்குது. நீங்க டிப்ளாய் பண்ணி கூட பப்ளிஷ் பண்ணலாம். ஓகேங்களா? அ ஸோ தட்ஸ் இட் வித் டுடேஸ் வீடியோஸ் கைஸ். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல இது மாரி நெறைய அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்றது GenAI மூலியமா யூஸ் பண்ணின்றத நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த கிட்டோட லிங்க் இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ட்ராப் சம்திங் இன் த கமெண்ட்ஸ். தேங்க் யூ.